இப்பொழுது நாங்கள் குரும்பலாப்பேரியில் என்னுடைய மாமியார் வீட்டில் இருக்கிறோம். இவங்க தான் என் மாமியார். இவங்க பேர் கஸ்தூரி. அவங்க கணவர் ஒரு ஆசிரியராக, பிரபல்யமான ஆசிரியராக நாடார் பள்ளியில் கீழப்போவில் வேலை பார்த்தாங்க. இன்றைக்கும் அவங்க பேர் பேசப்படுகிறதாக காணப்படுகிறது. இப்பொழுது என்னுடைய மாமியாரிடம் சில கேள்விகளை கேட்டு அது ஒரு நினைவு பெட்டகமாக வைத்து இந்த பிள்ளைகளின் பிள்ளைகளும் காண செய்யுமாறு ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே வந்தேன். அவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்குறேன், நீங்களும் பாருங்கள். என்னம்மா நினைக்கிறிய? எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன். நல்லா சரி. பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம இருக்க தெரியும். சரி, உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்களா உங்கள் பிள்ளைங்கள்லாம்? நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சரி, உங்களுடைய பழைய கால நினைவுகள் எதுவும் இருந்தால் சொல்லுங்களேன். ஆட்ட வேணுன்னாலும் என்னைய கூப்பிட்டு அதை அறுவடை என்கிட்ட கையில் வந்து அவர் கொடுத்தாரு தான் வெட்டுறாரு. அப்படி நல்லா தான் வச்சுருந்தாங்க. இல்லை 4 பையன் 3 பொட்டப்பிள்ளைகளும் பையனும் இப்போவும் நல்லா தான் இருக்காங்க. சரி, சாப்பாடு வசதியிலேருந்து எல்லா வசதியும் உங்களுக்கு நல்லா கிடைக்குதா? எல்லா வசதியும் கிடைக்கும். சரி, உங்கள் பையங்களை பற்றி சொல்லுங்கள். என் பையன்ல எல்லாம் ஒன்று வேலை தான். என்ன 7 வருஷம் தான் நல்லா பார்ப்போம் எல்லாத்தையும். இங்கே சொல்லலாம் மொத பையன் சும்மா இருக்கான், பொண்டாட்டியில். 2வது பையன் டென்ஷன், என்ன சாப்பாடு தரோம். 3வது இளவரசி. அவன் உலகத்தில் இல்லாத பிள்ளை. 4வது ஒரு பையன் திரும்ப வேண்டி அவன் அதுக்கு மேலே இப்போ நல்லா பார்க்கான். நகமாடு முத. 2வது கலைமதி. 3வது சசிரேகா. 3 பேரும் நல்லா இருக்கவா. நல்லா அவையிலும் சாப்பாடு கொண்டு வருவா, வேணுக்கு இதெல்லாம் கொண்டு வருவா, தருவா. நமக்கு குறை ஒன்றும் இல்லை சாப்பிட. இவ்வளோ பிள்ளை இருந்தாலும் நீங்கள் தனியாக இருக்கீங்களே, உங்களுக்கு அதை பற்றி எதுவும் கவலையாக இருக்கா? இல்லை, வந்துடுவோம் சாயந்தரத்துக்கு இருப்பாக. இப்போ இவன் வருவான், மரும வருவான், தம்பி வருவான், எல்லாரும் வருவாங்க. ராத்திரி நான் படுத்தா தூங்கிடுவேன். பரவாயில்ல. அப்போ நீங்கள் விடிய கல்யாணம் வரையில தான் எழுந்திருவேன். சரி, நான் இப்போ தான் நிச்சயமா அப்படின்ட்டு. சரி, உங்கள் பிள்ளைகளுக்காக கடவுள்கிட்ட வேண்டுவீங்களா? வேண்டுவேன். அடுத்து நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் கொண்டாடணும்னு விரும்புறியா? செல்வம் கல்யாணத்துக்கு அடுத்து என்ன ஃபங்க்ஷன் பெருசாக கொண்டாடணும்னு விரும்புறீங்க? பெருசாக கொண்டாடணும்னு வச்சிருக்கோம். ஒரு மகன் அவன் வெளிநாட்டில் இருக்கான். வந்த உடனே கல்யாணம் கட்டுறதான். நான் அது வரைக்கும் இருங்கன்னு அதுதான் வயதும். சரி, உங்கள் ஆசை நிறைவேறும். உங்கள் கல்யாணத்தை பற்றி சொல்லுங்கள். கல்யாணமான புதுசில் நீங்கள் எப்படி இந்த குடும்பத்தில் எப்படி சந்தோஷமாக இருந்தீங்கிறத பற்றி ஏதாவது 1-2 வாக்கியம் சொல்லுங்கள். கல்யாணம் கட்டணும் எனக்கு சந்தோஷம் தான். கட்டாமல் இருக்கையிலையும் சந்தோஷம் தான். சந்தோஷமாக தான் தாத்தா கட்டின என்னைய எல்லாருக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஆறாவதுலவே இல்லை, கூட்டிகிட்டு போயிருக்காரு. நல்லா இப்பவும் நினைவு இருக்குல்ல. அப்படி பார்ப்பல. சரி, இளவரசி எப்படி இருக்கும் அர்த்தம். இளவரசை பற்றி என்ன நினைக்கிறியா? இளவரசி பற்றி என்ன நினைக்க? கடவுளை ஆண்டவர் நல்லா வச்சுக்கிடணும்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிடுவாங்க, மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிடுவாங்க? அவனை மாதிரி உலகத்துல எப்படி இல்லையே. அவனை கேட்கணுமாங்க. அவன் மற்ற பிள்ளைகளாவது அது சேட்டை பண்ணும், இதுன்னு செய்யும். அவனுக்கு அந்த புத்தியே கிடையாது. நல்ல புத்தி தான். அடுத்தவன் நல்லா இருக்கும். இவங்க வந்தாலும் இது இருந்துக்கிட்டே ஆயுர்வேதத்தில் அடிச்சு விடுவான். அவனுக்கு சக்கிலிய பேர் போகுதுன்னு அவ்வளோ ரூபா கொடுப்பான். கடவுளேன்னு அதே மாதிரி நல்லா இருக்கணும். சரி சரி, உங்கள் பேரன் பேத்தி இவங்களெல்லாம் எங்கே எப்படி நினைக்கிறியா? உங்ககிட்ட நல்லா பழகுவாங்களா? பேரன் பேத்தியெல்லாம் தங்கமாக வச்சுக்கிடுவேன். சரி, இப்போ பிறந்த பேரையே நல்லா வச்சுக்கிடுவேன். இந்த ஆமாப்பிள்ளையே. உங்களோட ஆசை என்ன? ஆசை எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு தான். வெரி குட். வேற எதுவும் உங்களுக்கு தேவைப்படுதா? தேவைப்படுறதுலாம் என்கிட்ட வந்துடுவேன். சார், அப்போ திருப்திகரமாக உங்கள் வாழ்க்கை இருக்கு, அப்படிதானே? கடவுளுக்கு எனக்கு ஒரு கவலை இல்லை. வயசுல தான் ஆகிட்ட வெளியே
எல்லாரும் நல்லா எல்லாம் நல்லதாக இருக்கான். என் மக்கள் இருக்க தெரியும், எனக்கு ஒன்றும் இல்லை. சரி, உங்கள் பிள்ளைகளே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை இது? ஆம்பளை வேலை சசரையா இந்த இளவரசி பொம்பளை வேலை சதுரையா கிடக்குட்டியானா நல்லா இருப்பா. நேற்று கூட குழம்பெல்லாம் கொண்டு தான் போகிறான். சரி, எல்லா பிள்ளைகளும் யாரும் ஒன்று தான், குறை எல்லாம் யாரும் ஒன்று தான். எனக்கு எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கு. நம்ம போய் சேரணும். உங்களை இப்போதைக்கு உங்களுக்கு யாரையும் பார்க்கணுன்னு ஆசை இருக்கா? எல்லாரும் தான் வந்துட்டாங்களே. நம்ம குடும்பத்தில் வந்து உங்களோட அனுபவம் என்ன, எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? நல்லா நம்ம அண்ணன் தம்பி, எங்கள் அண்ணனும் இப்பவும் பாசமாக தான் இருப்ப வச்சுட்டாங்க. தம்பி அதுக்கு மேலே இப்போ தம்பியும் டாடி நல்லா சந்தோஷமாக தான் இருக்கு. எங்கள் அண்ணாச்சுமே நம்ம பார்த்துட்டு தான் போகிறோம். எங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கு. அந்த மாதிரி நீங்களும் நல்லா இருக்கு. என் அண்ணன் தம்பியை கூட நான் கூற சொன்னதே கிடையாது. அவங்களாம் என்ன தாங்கி தாச்சிருந்தாங்க. ஒரு பிள்ளை அப்படி வச்சுருந்தாங்க. அதை இப்பவும் நினைப்பேன். உங்களுக்கு எந்த ஆகாரம் ரொம்ப பிடிக்கும்? சாப்பிட்றதுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்காது தோசை, இட்லி. இட்லி, தோசை. சரி, பழங்கள்? பழங்களும் எல்லா பழமும் எல்லாம் வாங்காத பழமே. உங்கள் டைம் எப்படி போகுது, நேரம் எப்படி போகுது உங்களுக்கு? நேரம் வந்து வச்சுருக்கலாம், டிவி பார்க்கலாம், நேரம் போதுங்க. இந்த இருந்து தெரு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. சரி, அதாவது ஐயா அதில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு படுப்பேன். ஒரு கட்டில் அதில் ஒரு கட்டில் இப்போ அந்த பழைய கட்டையும் கட்டியாந்து விட்டுருக்கேன். எதில் இருந்தாலும் படுக்கலாம். படுக்க என் பிள்ளைகளை பற்றி குறை சொல்ல ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் வெளியே போய் யாருக்கூடையும் பேசுவீங்களா? வெளியே போய் யாருக்கூடையும் பேசுவீங்களா? போக மாட்டேன்னா நம்ம ஒன்றும் சொல்லுவான் வயசு எழுதல, அவளும் என்ன சொல்லுவான். சரி சரி, அது எதுக்கு அண்ணல யாருன்னு நான் பாட்டு இருப்பேன். செத்த நேரம் போய் சென்னையில் இருப்பேன். இல்லை வெளியில். கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டில் எவ்வளோ நகைப்பட்டாங்க? அதெல்லாம் 200 கலைஞ்சும் காசு மேலே ஒரு 3 இடஞ்செய்து ஒரு 2 போட்டு நெக்கல்ஸ் போட்டு கையில் 4-5 விளையல் போட்டு 200 கலைஞ்சும் போட்டது தான் என் 3 பிள்ளைகளுக்கும் போட்டிருக்கேன். மாமா இறந்த பிறகு எப்படி காலம் தருவதற்கு என்ன வகையெல்லாம் நாடினீங்க? அது எங்கள் அண்ணன் தம்பி தான் என்னை காப்பாற்றினாங்க. ஆறுதலை சொல்லி என்ன செய்ய அதை செய்யணும். அவங்க மாமா இறக்கும்போது சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்களா? இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள தானே, எல்லாமே சின்ன பிள்ளைகள் தானே. மூத்தம்மா என்ன படிச்சிருந்தாங்க? 8 படித்தாங்க. 8 படிக்கும்போதே அப்போ இறந்து போயிட்டாங்கன்னா. எனக்கு எங்கள் அண்ணன் தம்பி தான் இறந்த பிறகும் என் கூட இருந்து நல்லா பார்த்துருக்காங்க. என்னைய விட்டு கொடுக்க மாட்டாங்க. தாத்தாவும் என்னை நீனு சொன்ன கிடையாது. இந்த இது வயதுன்னா மடியில் கூட கேட்டுக்கூடாது. காலேஜ் வரையும் படிக்க வச்சு எல்லா பிள்ளைகளெல்லாம்? ஆமாம், எல்லா பிள்ளைகளும் படிச்சுதா? ஆமாம். மாமியாரும் படித்து மருமகளும் படித்து எல்லாரும் படிச்சிருக்கோம். உங்கள் பிள்ளைகளை மாமா இறந்த பிறகு படிக்க வைக்க கஷ்டப்பட்டீங்களா இல்லை நல்ல முறையில் படிக்க வச்சீங்களா? சின்ன பிள்ளைல அவங்க ஐயா அனந்த வேலை பார்த்து அவங்க பார்த்ததுனால உங்களுக்கு தெரியல. இளவரசி வேலைன்னா எத்தனை பிள்ளைய பார்த்துட்டு நல்லா பார்த்துக்கணும். சரி சரி, நம்மளும் நீன்னு சொன்னது கிடையாது. நிறையக்கு சொன்னது நம்ம பிள்ளைகளும் சொல்லலை, மருமகம் சொல்லலை, ஒருத்தரும் சொல்லலை. விவசாய பூமி இருக்கா உங்களுக்கு? யாரையும் பேசியா ஒரு பேரை ஒன்றும் சொல்லலை. நான் கஷ்டமும் இல்லை. விவசாய பூமி உங்களுக்கு இருக்குதா? ஆமாம். எவ்வளோ வாடு? அதான் 2 வட்டம். இப்போ அந்த காலத்திலேயே இருக்குது. உங்கள் அப்பா அம்மாவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல விவசாய நிலம்? ஆமாம், எங்கள் அப்பா அம்மாவும் வயல், அதுன்னு வயல் தந்தாங்க. அதைத்தான் சொல்கிறேன். அந்த காலமே எவ்வளவு 100 பவுன் போட்டு வந்தாங்க. 100 பவுனாக 10 மரக்கால் 20 மரக்கால் இடம் எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க மாப்பிள்ளை வாத்தியாருங்கிற ஒரே காரணம் தான். அவங்க கேட்கலாம் செய்யல. ஆனால் இவங்க கேட்கல. இவங்களாவே குணம் அப்படி கொடுத்து மாற்றிடுவாங்க. நடுத்தருல ஒரு வசதி வாய்ந்த ஒரு பெரிய குடும்பம் அவங்க. சரி, என்னை பற்றி என்ன நினைக்கிய? நல்லா தான், நல்லா இருக்கணும். கடவுளே 2 பேரும் கும்பிட்டுக்கிட்டு
தான் இருக்கேன். ம். ராத்திரிக்கு பூரா கொண்டுட்டு தான் படுப்பேன். படிச்ச மழை கொடுத்துருக்கா. அன்னைக்கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு நல்லா பேசினா எல்லாரும் அவளை கூட்டிகிட்டு இங்கிலீஷில் நல்லா பேசுதா அந்த ஆளுக்கு. அப்படி இருக்க போய் தான் இவன் நல்லா இருக்கா கடவுளே நம்மளே நல்லா வச்சுக்கிட்டாவ. வேணுங்கிறது இப்போ கூட நான் துணி கொண்டு வந்திருக்கா. இப்போ எங்கே போனாலே அவளை தான் சொல்லுவேன். அவளை எடுத்து சொல்லுங்க நல்லா துணி எடுத்துட்டு அவள் தான் எடுத்து கொடுத்துருவா. அன்னைக்கும் 2 எடுத்து கொடுத்துட்டா. இன்னைக்கும் 2 வந்திருக்கா. கடவுளே என் பிள்ளைய நல்லா இருக்கணையா, எனக்கு அது ஒன்று போதும். உங்க பேரன் பேத்தி பூட்டை பூட்டி எல்லாரோடையும் மிகவும் சந்தோஷமா இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கேன். ஒரு குறையும் கிடையாது. ஒரு வீட்டை மாதிரி சண்டை கொலையும் பண்ணணும் ஒன்றும் கிடையாது. நான் யாரையும் ஒரு பிள்ளையும் பண்ணேன். என் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும். வேற இப்போ வேதம் பாரு வந்து சிலாம் போட்டு வாங்கன்னு இருந்து அந்த பையன் நம்ம வசந்தமாவே அங்கே மேக்க நீ கொண்டு வந்தாலும் அங்கே போந்துட்டுங்க வர சொல்லிட்டு போவான். அப்புறம் அங்கே போயிட்டு வரையிலே அங்கே வாங்கம்மா விளையாடுவான். அதெல்லாம் போவான். அப்படி 3ஆவது தலைமுறைக்கு பிறந்த பிள்ளைங்க நம்ம கூட நல்ல பாசமாக இருக்குது. அவ்வளோ பாசமாக யாருக்கும் இருக்காது. இவ்வளோ வயசாகி எனக்கு ஒரு குறையும் இல்லையா, நல்லா இருக்கேன். இந்த நேரம் எங்கள் மாமியாரை பற்றி வீடியோ பார்த்தீங்களா? இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. இவ்வளோ வயசாகியும் இன்னும் அவங்ககிட்ட வயசு கேட்டால் எனக்கு 55 வயசுன்னா எங்கே இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் ஒரு சிரிச்ச முகமாக சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு பிடிவாதம் பிடிக்க மாட்டாங்க. இந்த அக்கா தான் நான் கொஞ்ச நாளாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி 3 நேரமும் சுட சுட பொங்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க 2வது மருமகா. மூத்த மருமக இறந்து போயிட்டாங்க. நான் 3வது மருமகா. இன்னொரு மருமகா பாவச்சத்திரத்தில் இருக்காங்க. கடைசி மருமகா வீட்டில் தான் இருக்காங்க. நாங்கள் இப்போ இருக்கிறோம் 3 பேருமே. என்னுடைய வீடு அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க. அதில் என் மூத்த மச்சான் இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையா குரும்பலாப்பேரில் வீடு இருக்குது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. என்ன சொன்னாலும் ஒரு இதுவரையும் மாமியார் மருமகாங்கிற சண்டை சச்சரவு இல்லாமல் இவ்வளோ காலமும் அன்பாக செல்லக்கூடிய அளவில் பிள்ளைகளை நல்லா வளர்த்து எங்களுக்கு தந்திருக்காங்க. அதனால் நாங்கள் அவங்கள பெருமையோடு பேசுகிறோம். சந்தோஷமாக வாழ்கிறோம். பேரன் பேத்தி பூட்டை பூட்டின்னு எல்லாம் 3 தலைமுறையை கண்ட ஒரு பாட்டியம்மா. அன்புள்ளவங்க பண்புள்ளவங்க. என்னுடைய கணவருக்கு ஒரு தலைமுறை வேற பாரு என்ன அப்படி இருக்கான். என்னுடைய கணவருக்கு அவங்க அம்மானா உயிர். இன்றைக்கும் ஒரு ஃபோன் வந்ததுன்னா எங்கள் அம்மா பேசுகிறாங்கன்ட்டு அப்படி நிற்பார். ஆண்டவர் இன்னும் அவருக்கு சித்தமாக இருந்தால் இன்னும் அவங்களுடைய ஜீவனை கூட்டி கொடுத்து எங்களோடு இன்னும் வாழ அருள் புரிவாராக. நன்றி. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். என் வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும். அதே மாதிரி உலகமெல்லாம் சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கணும்னு தான் சொல்லுவேன். அழகாக நன்றி. நன்றி.